ஏண்டா சீமான் அல்காட் நாய எடகடா திரும்பிய மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற தூ அல்காட் நாய செருப்பு பிஞ்சிடும் சீமான். உனக்கு இதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஏதோ செவனேன்னு பெங்களூர்ல சொல்றேன்ல உங்க ஆட்கள் வச்சு பேசாத, நானும் அவ பத்தி பேசாதன்னு சொல்றலோட நாய. அப்போ நீயும் வாய மூடு. 46 வயசு வரைக்கும் நீ பிச்சைதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம. நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து சொருக பிஞ்சிடும்டா சொடப்ப கட்ட நாய. நான் கண்டிப்பா சொல்றேன், பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணுமோ உனக்கு நடந்துரும் சீமான். ரொம்ப அமைதியா உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்காரச்சோட அதை போய் பண்ணுப்போ. நீ தானடா வந்த, நான் கொடுக்குறேன் உன் புருஷன் சொல்லிட்டு நீ தானடா வந்த. பெண் சாபத்தை கட்டாத. அதுவும் என்னைய நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். இப்ப என்னோட வயிற்றுல கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன். அதனால இதான் கடைசி. இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கிம்பளை சொற்ப பிஞ்சிடும்டா பிச்சைக்காரன் நாய. அதை பார்த்து நம்ம சற்று ஆறுதல் அடைஞ்சிக்க வேண்டியதான். ஆறுதல் அடைஞ்சிக்க இல்ல இங்க தம்பி, நீங்க இது நல்ல கேள்வியா பாக்குறேன். ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். என்னன்னா இங்க என்ன அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை. அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. ஏன்னா அரசியல் என்பது அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல இது வந்து ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை படிப்பிக்கலை. ஒரு அரசு தான் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அதுதான் முடிவெடுக்குது. அப்போ அந்த அரசை தீர்மானிக்கிறது, அரசை முடிவெடுப்பது, நிறுவுவது எதுனா அரசு இயல். அந்த அரசு இயலை கற்பிக்காம பிள்ளைகளுக்கு தனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு தலைவனின் கையெழுத்தில் தான் அவன் தலையெழுத்தை தீர்மானிக்கப்படுது. அப்போ அந்த தலைவனை தேர்வு செய்கிற அரசியலை கற்பிக்காம அவன் எப்படி பண்ணுவான்? நீங்கள் பள்ளி கல்லூரிகளில் வந்து அரசியல் பேசக்கூடாது, என்னைய வந்து தடை போட்டுருச்சு. பள்ளி கல்லூரியில் பேசக்கூடாது, சினிமா அழைச்சிட்டு போயிட்டுன்னு. ஆனால் திரைப்படத்தை பற்றி பேசலாம், சினிமா பேசலாம். உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இறை வழிபாட்டை தூற்றி நீங்கள் திரை வழிபாட்டை போட்டுட்டீங்க. கதாநாயக வழிபாட்டை, கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயகன் வழிபாடு மேன்மையானதுன்ட்டீங்க. அரசு விழாக்கள்ல எல்லாம் அறிஞர்களோ, ஆன்றோர்களோ, சான்றார்களோ, கல்வியாளர்களோ போறதில்லை. திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர், திரைப்பட நடிகை போய் இப்ப கல்வி சிறந்த தமிழ்நாட்டுக்குள்ள யார் போய் பேசுனது? பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களா, இல்ல பெரிய கல்வி வல்லுநர்களா, ஆன்றோர்களா, அறிஞர்களா, யார் போய் பேசுனது?